இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுறவர்கள், அஞ்சுகிறவர்கள் மார்க்கத்தை படித்தவர்கள். மார்க்கத்தை படிச்சத்தான் நமக்கு ஒரு பயம் வரும். மார்க்கத்தை படிச்சத்தான் இதை தப்ப செஞ்சிடக்கூடாது என்ற உணர்வு வரும். மார்க்கத்தை படிச்சத்தான் தவற செஞ்சா அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான், கேள்வி கணக்கு கேட்பான் என்ற ஒரு எண்ணம் வரும். இல்லைண்டா ஈமானே இல்லாமல் போயிடும். மார்க்கம் இல்லை என்றால், மார்க்கம் படிக்கவில்லை என்றால் ஈமான் குறைந்து விடும். ஈமான் குறைந்தால் அவருக்கு தப்பு செய்யறதும் விளங்காது, தவறு செய்யறதும் விளங்காது, குற்றம் செய்யறதும் விளங்காது, அநியாயம் செய்யறதும் விளங்காது. மறுமையில வந்து நின்றால் அவர் பெரும் துர்ப்பாக்கியசாலியாக இருப்பார், பெரும் நஷ்டவாளியாக இருப்பார். நமக்கு தெரியாமலேயே நாளை மறுமையில நமக்கு முன்னால நிறைய பேர் வந்து வாதாடுவார்கள். நம்ம நினைச்சிட்டு எல்லாத்தையும் சரியாக செய்கிறோம் என்று. நம்ம ஒரு ஆளை பத்தி அவரை புறம் பேசியிருந்தால், ஏதாவது சில வார்த்தைகளை சொல்லி பகுடி பண்ணியிருந்தால், அவரை பரிகாசம் செய்திருந்தால், குறை பேசியிருந்தால், இதெல்லாம் நம்ம தெரியாம செஞ்சு கொண்டிருப்போம். மறுமையில ஒவ்வொரு ஆளாக எழும்பி நம்மளோடு வாதாடுவார். யா அல்லாஹ், இந்த அடியான் சுவர்க்கம் போகிறான், இவனை விடமாட்டேன். இவன் என்னை பற்றி பேசியிருக்கிறான், என்னை பற்றி குறை பேசியிருக்கிறான், என்னை பற்றி புறம் பேசியிருக்கிறான், என்னை கோல் முட்டிருக்கிறான், எனக்கு எதிராக அவதூறு சொல்லியிருக்கிறான் என்று ஒவ்வொருத்தராக எழும்பி அந்த மறுமையில வாதாடினால் அங்கு நடக்க போற நஷ்டம் என்ன தெரியுமா? நம்முடைய நன்மைகளைத்தான் அல்லாஹ் அந்த தப்புகள் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்து விடுவார். நம்முடைய நன்மைகளை, ஒவ்வொரு தப்புக்கும் நன்மையைத்தான் ஏசினாரா, இவர நன்மையிலிருந்து இதை எடுத்துட்டு இருப்போம். அவதூறு சொன்னாரா, இவர நன்மை எடுத்து வைப்போம். இப்படியே நம்முடைய நன்மையெல்லாம் முடிந்து எல்லாமே தீர்ந்து விட்டால் வார எதிரியின் பாவச்சுமையை நம்முடைய தலையில தூக்கி போட்டு நரகத்தில் கொண்டு போய் தள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். எதற்காக செய்கிறார்கள்? நம்ம தவறு செய்கிறோம், தப்பு செய்கிறோம், தொழுகிறோம், இதெல்லாம் சும்மா அநியாயமா பேத்துறோம், நம்ம தவறையே செஞ்சிட்டு இருப்போம் என்பதற்காக அல்ல, நம்மளை மாற்றுவதற்காக. நம்ம மாறணும், திருந்தணும், நம்முடைய ஈமானை கூட்ட வேண்டும். ஈமான் இந்த மார்க்க அறிவின் ஊடாகத்தான் கூடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவனுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பார். மார்க்கத்தை படிக்கணும். மார்க்கம் படிக்கிற போதுதான் ஈமான் கூடும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான மூமின்கள் யாரென்றால், அல்லாஹ் என்று சொல்லப்படுகிற போது அவருடைய உள்ளத்தில் அச்சம் வரும், உள்ளத்தில் நடுக்கம் வரும், உள்ளத்தில் பயம் வரும். அவிடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்முடைய ஈமானை கூட்டி பலப்படுத்துவதற்குரிய அடிப்படை விடயமே மார்க்கத்தை படிப்பதுதான். அல் குர்ஆனை ஓத வேண்டும், அதனை படிக்க வேண்டும், அது என்ன சொல்லுகிறது என்பதனை விளங்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஈமானை கூட்டும். ஈமானை கூட்டுகிற மார்க்க அறிவோடு மார்க்க விளக்கத்தோடு நாம் இருந்தால்தான் நம்முடைய ஈமான் கூடிக்கொண்டு போகும். அதை விட்டு தூரமாகினால், வாரத்தில் அல்லது மாதத்தில் ஒரு பயான் நடக்கிறது, அந்த பயானுக்கே வர முடியாது என்று போனால், அதற்கே நம்முடைய ஈமானுடைய பலகீனம் தெரியப்பட்டு விட்டால் நமக்கே விளங்குறது, நமக்கு கஷ்டமாக இருக்கிறது, நம்முடைய ஈமான் போதாது, இருக்கிற ஈமான்ல பலம் இல்லை, உறுதி இல்லை என்பது நமக்கு விளங்கும். மார்க்கத்தை படிப்பதற்காக, மார்க்கத்தை விளங்குவதற்காக அடிப்படையாக
அறிவு, மார்க்க அறிவு தேவை. அதிலும் குறிப்பாக ஈமானை கூட்டுகிற அம்சங்களிலே இந்த அல் குர்ஆனை ஓதுகிற விடயம் அதி முக்கியமானது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்.